வணக்கம் நண்பர்களே. லடாக் போகிறதுல இன்றைக்கி எத்தனாவது நாள்னு தெரியல. ஏன்னா நம்ம நடுவில் நேற்று லீவ் விட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி தான் நம்ம லேலேருந்து லடாக் உள்ளே போக போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாகில் சொல்கிறேன். அண்டு இப்போ வந்து நம்ம இந்த ரூமை செக் அவுட் பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சோடனே இந்த அழகான வியூவை பார்த்துட்டு தான் நான் எந்திரிச்சிப்பேன். அண்டு நம்ம பிரதர்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருப்பாங்க. அதை நினச்சா தான் ரொம்ப அர்த்தமாக இருக்குது. இருங்கன்னு சொன்னால் இருக்க மாட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம இதுக்கப்புறம் மோட்டோ வ்ளாகில் சந்திப்போம் வாங்க. நண்பர்களே, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. பத்திரமா கூப்பிட்டு போயிடுறாச்சலும். பெட்ரோல் you can fill in the Nupur Valley, but you need it. You need this petrol. Okay. Tank. Thank you भैया. அப்பா, இங்கே தாங்க நம்ம தங்கியிருந்தோம். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்தான். நாங்கள் 3 பேராக ஸ்டே பண்ணதுனால 1000 ருபீஸ்க்கு பேசி 3 பேர் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கார்துங்களா நோக்கி போயிட்டு கார்துங்களாலேருந்து நுப்ரா வேலி போகிறோம். அதனால தான் பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்க சொன்னார். அங்கே பெட்ரோல் நுப்ரா வேலியில் கூட பெட்ரோல் பங்க் கிடைக்கும். வண்டிக்கு மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணிக்கோ அப்படின்னாரு. நம்ம எதுக்கு தேவையில்லாதது மொத்தமாக டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அது பாட்டு கிடக்க போகுது. டேங்க் ஃபுல் பண்ணால் 300 கிலோமீட்டர் போவோம். நாங்கள் பெட்ரோல் பங்க் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் வழி கிடையாது. அதனால் இப்படி வர வேண்டியது. இப்போ வருவான் பாருங்கள் மேப்பு. எப்படி போகிறது? எடு ப்ரோ, ரைட் எடு ப்ரோ. ஆக்சுவலி நேற்று சுற்றின்னு இருக்கும்போது இந்த பெட்ரோல் பங்கை பார்த்தேன். பெட்ரோல் போட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேனை 2 ஃபுல் பண்ணிப்போம். என்னடா ஒரு சைடு கலர் மாறி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கேனை மாற்றிட்டேன். ப்ரோ கேனை ஃபுல் பண்ணிக்கோ ப்ரோ. 1121 122. ஃபஸ்ட்டு இது போட்டுருங்க. அதான் ஹோல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அவள் தான். பஸ் பையா, இந்த சைடு என்கிட்ட சேஞ்சு 10 ரூபா இருக்குமான்னு தெரியலையே ப்ரோ. ஐயோ, இதில் எவ்வளோ பிடிச்சதுன்னு பார்க்கலையே. டேங்க் ப்ரோ, இது மட்டும் கொஞ்சம் நீங்களே அங்கே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஜிபே பையா, ஸ்கேனர். ஓ 10 ரூபாய் கரெங்க. 1601 ரூபாவா? 1601.32 கணக்கில் கரெக்டாக தான் இருப்பானோ. அவர்களே, நம்ம வண்டி செம்ம வெயிட்டாக இருக்கா அப்படி. ஏன்னா இதுவே 9 கிலோ அண்ட் உள்ள ஒரு 14 கிலோ, பின்னாடி ஒரு 30 கிலோ. கூட்டு கழித்து பார்த்தா எவ்வளோ வருது? இதுவே முன்னாடி ஒரு 20, பின்னாடி ஒரு 30, 50. நான் ஒரு 55 54 தான் இருப்பேன். இப்போ வெயிட் கம்மியாகிட்டு இருப்பேன். அண்ட் வண்டி ஒரு 200 கிலோ. எப்பாடி இவ்வளோ வெயிட்டு என் செல்லா கூட்டி தூக்கின்னு போகுது. திருப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நேராக கூட ஓட்டிடலாம்.
இப்போ இந்த இடத்துல திருப்பினா என்னடா இது பின்னாடி போகுது. இப்படி தானே போனோன்னு காமிச்சிது, இப்படி தானே வந்தேன். भैया नुब्रा वैली उधर जाना है. अच्छा अयो திருப்ப முடியல. ஐயோ ப்ரோ நவரு ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க நெஞ்சு வலிக்குது. அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை வேற எனக்கு. சாப்பிட்லன்னா நெஞ்சு வலிக்குது, போய் சாப்பிட்ணும் போது. சும்மா சொன்னேன், குட்டி பிள்ளையிலேருந்து நெஞ்சு வலிக்கிற வலி இருக்குது. நெஞ்சில் வந்து ஊசி குத்துற மாதிரி ஒரு வலி வலிக்கும். ஆனால் எப்போவுமே லெஃப்டில் வலிக்கும், இந்த வாட்டி ரைட்டில் வலிக்குது. வலிக்குது. என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெட்ரோல் நான் கையில் பிடிச்சதில்லை. என் காருக்கு கூட நான் இவ்வளோ பிடிச்சின்னு வந்ததில்லை. நான் பாருங்கள், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தாங்க. அப்லோடிங் எப்போ ரோடு போடுவாங்கன்னு தெரியலிங். அப்புறம் சொல்ல வந்துட்டேன், அந்த போன இந்திக்காரங்க வந்து திரும்ப வந்துட்டாங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க லைவில். அன்றைக்கி எனக்கு பர்த்டே அன்றைக்கி லைவ் போட்டிருந்தேன்னா, அன்றைக்கி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாரா இது நானும். அப்புறம் எனக்கு தெரியல, சேட் உள்ளே போய் பார்த்தா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க கூட ட்ரக்கில் ஏற்றிருந்தேனே அவங்க தான் நானே அப்படின்னு. ஓ நீங்களா, சொல்லுங்கள் அப்படின்னா. எங்கே இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி லேயில் இருக்கேன் அப்படின்னா. சரி நாங்களும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோன்னா நானும் வரேன், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன், லொக்கேஷன் அமுச்சு விட்னா சரின்ட்டு அமுச்சு விட்டேன். வந்தான். நான் நேற்றே போயிட்டு கார்துங்களா பாஸ் போயிட்டு வந்துட்டேன். அங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, பிளாக் ஐஸாக இருக்குது. அதனால நான் திரும்ப வந்துட்டேன். நாளைக்கு நான் பேங்காங் போகிறேன் அப்படின்னா. நீ எங்கே போகிற அப்படின்னா, நான் கார்துங்களா தான் போகிறேன் அப்படின்னா. முஞ்சா போயிட்டு வா அப்படின்னா. முஞ்சா போயிட்டு வாவா ஏண்டா, முஞ்சா போயிட்டு வான்னு சொன்னதுனால தான் நான் லடாக்கே வந்திருக்கேன். என்கிட்ட போயிட்டு முஞ்சா போயிட்டு வாடான்னு சொல்கிற பற்றியா அப்படின்ட்டு மனசுலேயே நினைக்கல. இங்கே சேலம் ப்ரோஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், பாரு ப்ரோ முஞ்சா போடா அப்படின்றான் அப்படின்னேன். அவங்க வந்து ஏய் சேலம் பயிலுகடா அப்படின்றாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. சரி ஓகே, நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம முடிச்சு காட்டணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஓவராக வாய் பேசவே கூடாது, ஃபுல்லாக ஆக்ஷனில் தான் காட்டணும் நம்ம. அதனால தான் 5 வருஷம் சைலண்டாக இருந்தேன். 6வது வருஷம் என் வேலையை காமிச்சிட்டேன். இப்போது இவ்வளோ கிட்ட வந்துட்டு எனக்கே சேலஞ்ச் கொடுக்குறாப்புல நம்ம வடக்கு நண்பர். போயிடலாம். அண்ட் அந்த சைடு தான் ஏர்போர்ட் இருக்குது. அது போன விளாகில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி இதுவாகிடுச்சு. அந்த சைடு தான் இதுவும் இருக்குது. ஃப்ளைட்லேருந்து வந்தால் அங்கே இருக்கிறவங்க தான் எல்லாருமே அங்கே இருக்கிற மலையை தான் எல்லோரும் பார்ப்பீங்க. நல்லா இருக்குல்ல, இதுதான் லே சிட்டி வியூ, பார்த்துக்கொள்ளுங்கள். அண்டு நம்ம போனது வந்து அந்த கோவில் தான். அங்கேருந்து பார்த்தாவே எல்லாமே தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு அங்கே போகலன்னு பார்த்தா என்னடா இது இவ்வளோ பெருசா. ஜாய் நியூட்ரல். ஓடு நாங்கள் ரோடு இப்படி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ரூம் இருந்ததுக்கு பின்னாடி தான் இது, அது பேர் என்னது, லடாக் மலை அப்படின்னாங்க. இந்த மலை தான் லடாக் மலை, நீங்கள் இப்படி தான் சுற்றிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். பார்த்து போங்க, பத்திரமா போங்க, சேஃபாக போங்க அப்படின்னு. கடைசியாக ரூம்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவர் தான் ஓனரு, அவர் தான் சொல்லியிருந்தார். இங்கே நம்ம சேலம் பாய்ஸ் வராங்க. நண்பர்களே, என்னால் சுத்தமாக முடியல. அங்கே ஒரு கார் போகுதில்ல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த காரில் ஹீட்ருக்கு அடிக்குமான்னு கேட்டேன். ஹீட்ரு இல்லை, நான் ஹீட்ரு பவுச்சு தரேன்னு சொல்லிட்டு 2 பவுச்சு கொடுத்தாங்க. க்ளவுஸ் அவுத்துட்டு உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு. அதான் பண்ண போகிறேன். சுத்தமாக முடியலனால என் கையை பாருங்கள். சேலம் பாய்ஸை நில்லுங்கன்னு சொன்னால் போயிட்டாங்க தனியாக விட்டு.
என்னால் எடுக்கக்கூட முடியல, கிடிக்க கூட முடியலையே. கை வலிக்குது. அப்பா கிழிச்சிட்டேன். இதை வந்து இப்படி ஷேக் பண்ணால் சூடாகிடும். என்ன சூடாகல? ஐயோ கீழே வந்துச்சே. ரிட்டன் போயிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். சத்தியமாக சுத்தமாக முடியல என்னால். கையெல்லாம் வலிக்குதுங்க, கால் வலிக்குது. இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் தானா, போக முடியலையே. முடியலங்க, முடியல, சுத்தமாக முடியல. மேலே நுப்ரா வேலையை போகலான்னு இருந்தேன். அங்கே வந்து அலோடு இல்லையா, பிளாக் ஐஸ் இருக்கிறதுனால அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கார்த்துங்களாம் மட்டும் போயிட்டு தான் ரிட்டர்ன் வர முடியும். சைலன்சரே சூடாக இல்லை. நண்பர்களே, ஒரு வழியாக அந்த ரீச் ஆகிட்டேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து 17,000 feet அண்ட் லைட்டாக ஸ்னோஃபால் ஆகுது. சாப்பிட ஏதாவது கடை இருந்தால் சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு குளிர் அடுங்கினா தான் நிற்கவே முடியும். நடிக்கா ஓரமாக போயிட்டு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கழிச்சு கூட வரேன். என்னால் முடியாதுப்பா. மூச்சு விட முடியலையா? அப்போவே சொன்னேன். பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உள்ளலாம் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். நீங்களே எடுத்துட்டிங்களா ஃபோட்டோ? எத்தனை வந்துட்டார் வண்டியா? சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ப்ரோ. ஆமாம், என்னையே விடல. நான் அப்படியே சொன்னேன், வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, நான் எல்லாருமா கை விட மாட்டேன் அப்படின்னு. எல்லோரும் போனோன்னே அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம். ஸோ சரியான பசி, அதனால் மேகி சாப்பிட உட்காந்துட்டேன். ப்ரோ ஒன்று எடுத்துக்கோ ப்ரோ, ஒன்று கூட ஆகிடும் ப்ரோ. சூடாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக போக வந்துட்டே இருக்கு. இது வந்து மிலிட்ரி கேண்டீன். நண்பர்களே, பஞ்சு வர மூக்கில் இருக்குது. சரியான கூட்டம் வராங்க. லைட்டாக மூச்சு விட முடியல.
இதமாக இருக்குது. அங்கே வேறு ஹீட்ரு இருக்குது. சாப்பிட்டா போய் அங்கே தான் உட்கார போகிறேன். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஐயோ கையில் வச்சுருந்தேன் அந்த ஃப்ளாக் எங்கே போட்டேன்னு தெரியலையே. அம்மா அடிக்கல வந்துட்டுக்கிறான் பையன். என்ன நான் தான் வந்தேன், என் பின்னாடி நான் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. டை 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 யார் சாமி நீ? போகிறாங்க வண்டி நிறுத்தலாம் ஃப்ளாகை கட்டுறேன் பாருங்கப்பா. வையால யாருக்கிட்ட இது வேற. இங்கே தான் வந்து ஃப்ளானை கட்டுவன்ட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டீங்க. நட முச்சு போடும்ல. போட்டுட்டேன், கட்டிட்டேங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நண்பர்களே இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. இவங்க 2 பேரும் வந்து கிளம்புறாங்களாம். நம்மளை விட்டுட்டு திரும்ப நம்மளை விட்டு விடை பெறுகிறார்கள். அண்டு இங்கே தான் உட்காந்து குளிர் காஞ்சின்னு இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து கீழே போய்டுவேன். கீழே போய்ட்டு ரூம் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் சுற்றி பார்க்குற மாதிரி. சுத்தமாக முடியல நண்பர்களே. இப்போ ஓரளவுக்கு ஓகே. லைட்டாக மூச்சு வாங்குது. கீழே போனால் மூச்சு வாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே போகிறது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் தான். கீழே போகிறது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே பார்த்து போகலாம் அப்படின்னு இருக்கேன். கீழே போய்ட்டு அப்புறமா கண்டிப்பாக வந்தேன். கேமராவில் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. இதுலேயும் சார்ஜர் இருந்தால், என் ஃபோனில் சார்ஜர் இருந்தால், பவர் பேங்க்லேயும் சார்ஜர் இருந்தால் அதுதான் போக வேண்டியது. Thank you, sir. Okay, sir. Thank you, sir. அப்பா ஐயோ அழிக்க வந்துட்டேனே. இதுக்கு தாங்க 2 பேராக வரணுன்றது. 3 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கணும் வண்டியை. இந்த லக்கேஜ் வேறு இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியல இந்த ரோட்டில். மற்றபடி என்னால் ஓட்ட முடியும். லக்கேஜை வச்சுட்டு
No, 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 no. No, no, no. No. பேக்கு தான் லக்கேஜை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. லக்கேஜ் தான் நிற்க மாட்டேங்குது. சே, இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க கூடயே போயிட்டுருக்கேன். மேபி அவங்க கூடயே இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களும் டிஸ்கிட் டட்டக் அந்த மாதிரி தான் போகிறாங்களாம். ஸோ நானும் அங்கே தான் போக போகிறேன். ரொம்ப வலிக்கு 2 வாட்டி விழுந்துட்டேன். ஒரு வாட்டி வீடியோ ஆன் பண்ணியிருப்பேன், ஒரு வாட்டி வீடியோ ஆன் பண்ண முடியல. நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து தான் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அவங்க கூடயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு கீழே வந்ததில். அப்புறமா அவங்க வந்தாங்க, அப்படியே பொறுமையாக அவங்க கூடயே வந்தேன். நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பைக்கர்ஸ்குள்ளே நடுவில் சகஜம்தான். சரி ஓகே, அப்படியே அவங்க கூடயே இருக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க பட்ஜெட் என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு கீழே டிஸ்கிட்டு அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். வேறு ஸ்டோரேஜ் இல்லைங்க நண்பர்களே. கேமராவில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இவங்க கூட தான் வந்தேன். இவங்க தான் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம். ஸோ இவங்க கூட தான் அடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் இவங்க கூட தான் இருக்க போகிறேன். என்னை எல்லோரும் தனியாக விட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் என்ன விடல, எல்லோரும் எங்கள் கூடயே இருக்காங்க. ஆக்சுவலி தமிழில் சொல்கிறேன், நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் சென்னையிலேருந்து வந்தேன். ஃப்ரெண்டோட அப்பா சீரியஸ் ஆகிட்டு வந்துட்டு அவன் நடுவுலேருந்து போயிட்டான். ஹைதராபாத்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டான். அங்கேருந்து சோலோ ரைட் பண்ணி காஷ்மீர் வரைக்கும் வந்தால் நடுவில் ஒருத்தர் மாட்டினார். திரும்ப கொஞ்சம் தூரம் வந்தார், அவரும் போயிட்டாரு, தனியாக போயிட்டார் அவர். அப்புறம் அங்கேருந்து எங்கே வந்தேன், ஸ்ரீநகர் வந்தேன். ஸ்ரீநகரில் 2 இந்திக்காரங்க ஃப்ரெண்டானாங்க. அவங்க வண்டி எடுத்துகிட்டு எங்கே வந்தேன், கார்கில் கிட்ட வந்தேன். கார்கில்கிட்ட வந்துட்டோடனே நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து தனியாக ரைட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சேலம்லேருந்து லடாக் வர 2 தமிழ் பசங்க வந்தாங்க. அவங்க அங்கேருந்து லே வரைக்கும் வந்தாங்க. இங்கே மேலே கார்கில் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து தனியாக வந்தேன். இப்போ உங்க கூட ஒரு 3 நாள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸாக பார்த்துட்டு இருக்கேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. வாய்ஸ் நோட் யுவர் கேர்ள்ஃப்ரெண்ட் யூ ஆர் சென்டிங் நோ. This is my friend bro. Shihan. ஸோ ப்ரோ வந்து எடிட்டர் மஜாவாக எடிட் பண்ணுறாரு, பார்த்தேன். Majava. Whatever he said, I understood. What he said, you know, my friend came with me, but he is UPS manager. Tamil he is telling his friend. Ivanga the UPS manager. He said his friend is mother is serious, so he left in between. Again Tamil in Jammu Kashmir. Another friend went, another from there. I understood him. Context. Very fast I am processing the language. Full South India irke. Telugu தெரியும் எனக்கு. இஸ் கக்கா. நண்பர்களே, இங்கே வந்து கேமல் ரைடுக்காக வந்தோம். ஸோ அவங்க போகிறாங்க, நான் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோவில் இந்த ஸ்டோரேஜ் இல்லை. அப்புறம் போகிறத வேஸ்ட்டாக போகும். என்ன போய்க்கலாம், இங்கே எப்படியும் இருக்கும் ஒரு 2-3 நாள். என்ன கூட நாளைக்கு வந்து போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்து போய்க்கலாம். ஏறி உக்காந்தாரு பார்த்தீங்கன்னா அது ஆகி போயின்னு அதான் ஒரு சிரிப்பு வந்துச்சு. அவங்க போயிட்டு வரட்டும். ஐ எம் வெயிட்டிங். நண்பர்களே, சாப்பிட்றதுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் ஏன் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் சார்ஜர் இல்லை, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் வந்து ரூம் எடுத்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட உக்காந்துட்ருக்கோம் 3 பேரும். அவர் வந்து ஃபோன் பேசினார் யார் இன்னொருத்தர். அண்டு இப்போ தான் வந்து வீடியோவே போட்டேன். வீடியோ போட மறந்துட்டேன் இல்லை, டைம் கிடைக்கல. கீழே வந்ததில் வந்து செம்ம டயர்டாக இருக்கேன். என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு புரியான்னு நினைக்கிறேன். கீழே வந்தது கூட ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரில. போயிட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே பார்க்கணும். வந்துட்டாரு லைட்டாக வைக்கப்படுறாரு. சரி ஓகேங்க, சாப்பிட்டு போயிட்டு பார்த்து தூங்க போகிறேன். நாளைக்கு சந்திப்போம். பாய்.